அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இப்போ செய்ய போகிறோம். அது வந்து ப்ரெட்டை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டை வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி நெய் இல்லைன்னா பட்டர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு 2 பக்கமே வந்து நீங்கள் ஒரு பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், நான் இந்தளவுக்கு வீடியோவில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்தளவுக்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து டோட்டலாக 6 ப்ரெட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக பிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் இல்லை பட்டர், கீ உங்களுக்கு எது தேவையோ சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சேர்க்குறா மட்டும் கீ சேருங்க. பெரியவங்களுக்கு செய்கிறா நீங்கள் ஆயிலே சேர்த்திங்கன்னா போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கி கண்ணாடி பதம் வந்த உடனே வந்து ஒரு தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பை வந்து சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து 6 ப்ரெட் எடுத்துருக்கறனால இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் தக்காளி வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் ப்ரெட் எக்ஸ்ட்ரா சேர்க்குறா இருந்தால் தக்காளியோட அளவையும் வெங்காயத்தோட அளவு ப்ளஸ் மிளகாத்தூளோட அளவு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து பாருங்கள், அந்த ப்ரெட்டை இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதை விட சின்ன சைஸில் கூட நீங்கள் பிச்சுக்கலாம், இல்லை கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் உள்ளே சேர்த்திருங்க. சேர்த்திட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலா அந்த ப்ரெட்டில் எல்லா பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தாங்க. இது உங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வந்து மல்லி இலை தூவிடுங்க. அவ்வளவுதாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பரான மசாலா ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது சூடு ஆற ஆற உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வெளியில் போகும்போது கடைகளில் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. பட் டேஸ்ட்டாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போங்க. குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.